ஓம் சகனா பவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்லோகம் 23, 22 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ 23ஆவது ஸ்லோகம். 23, 24 பாராயணம் பண்ணிட்டு ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சிடும். உள்ளது உணர உணர்வு இன்மையால் உள்ளது உணர்வாகும் உந்தி பெற உணர்வே நாமாக உள உந்தி பெற இருக்கும் இயற்கையால் ஈச அவர்கள் ஒரு பொழுதே யாவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. சத்வபாசிகா சித்வ வேதரா சத்தயாஹி சித்தயாஹ்யஹம் ஈச ஜீவயோர்வேஷதீபிதா சத்ஸ்வபாவதோ வஸ்து கேவலம். இந்த 23, 24 எங்கே வந்திருக்காது? சத்தே சித்தாக உள்ளதை உணர். ஈஸ்வரனும் ஜீவனும் ஒரே வஸ்துவே. நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். இதனுடைய தாற்பயத்தை பார்த்துட்டு இந்த பாடத்தில் உள்ளதை விட ஜெனரலாக சில விஷயங்களை நம்ம இப்போ அழைச்சி பார்க்கணும். அப்போ தான் இது என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியும் உள்ளது. இப்போ பஞ்ச கோஷங்களை கடந்த நிலையில் மிளிரும் ஆன்மா எப்போதும் என் நிலையிலும் இருந்து கொண்டிருப்பதால் என்றும் எப்போதும் இருப்பதாகிய அந்த ஆன்ம வஸ்துவை உணர்வதற்கு மாறாக பிரிதோர் அறிவு இல்லாததால் அந்த உண்மை வஸ்துவானது, அதாவது தன்னை சுற்றி விளக்கி காட்டும் அறிவாக உள்ளதோடு அந்த அறிவே நாமாக மிளிந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் சித்தாகிய அறிவே சத்தாகிய நாமாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்றது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீளமாக இருக்குது விஷயம். ஒன்றும் இல்லை, நம்ம பிரம்மனை பற்றி சொல்கிறப்போ அவருக்கு 3 வகையான விளக்கத்தை தருவோம் எப்போதுமே. பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 3 வகை சொல்லுவோம் பிரம்மனுக்கு. ஆம், சத்து, சித்து, ஆனந்தம் அப்படின்னு 3 விஷயத்தை சொல்லுவோம். 3 சொன்னாலும் பிரம்மம் ஒன்று தான். ஆனால் அந்த ஒன்றை சொல்வதற்கு இந்த 3 ஏன் பயன்படுத்துகிறோம்? இப்போ ஜென்ரலாக பேசப்பட்டது இந்த சுலோகத்தில். ஏன்னா பிரித்து அறியக்கூடியது. உலகத்தில் இருக்கிற பொருளை நம்ம அறியணும் அப்படின்னு சொன்னால், தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அது ஒரு ஜடம், ஒரு பொருள். அது உணர்வாகவும் இருக்கலாம், மனுஷனாகவும் இருக்கலாம், பொருள் அது. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட்னு சொல்லிடுறோம். ஆப்ஜெக்டை நம்ம எல்லாம் பார்க்குறப்ப அது அறிவுன்னு சொல்கிறோம். அறிவுறது யாரு? சப்ஜெக்டு. அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம நான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நான் வச்சு தானே இங்கே பிரச்சனை. நானை தானே அலசிட்டு இருக்கிறோம். இவர் எப்படி இப்போ கொண்டு வர்றாருன்னா, சப்ஜெக்டாக இருக்கிற இந்த நான் திருஷ்யத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை அறிகின்ற பொழுது நீ அறிவுன்னு சொல்ற. ஓகே, சப்ஜெக்டை நீ அறிகிறப்போ, சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அறிவுன்னு ஒன்று வருது இல்லை? அது அறிய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இது 2ஆ இருக்கு. ஒன்று அறிகின்றவன், இன்னொன்று அறிகின்ற பொருள். இப்போ சப்ஜெக்டே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வைங்க, நீங்க என்ன ஆவீங்க? நீங்க இன்னொரு சப்ஜெக்டா மாற முடியுமா?
சப்ஜெக்டை அறிகின்றவனை நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு போகிறப்போ அங்கே என்ன ஆகும்? அறிவு ஏற்படும். அந்த நான்கிற அறிவு உண்மை புரிஞ்சிடும். ஆனால் ரெண்டு பொருள் இருக்காது. என்ன ரெண்டு பொருள்? ஆப்ஜெக்டும் சப்ஜெக்டும் அப்படிங்கிற பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. அப்போ அந்த நான் தன்னை உணர்கின்ற பொழுது அவன் என்ன ஆகிறான்? அறிவோடு இருக்கிறான். அறிந்து கொண்டான். அறிவு இருக்கு. அந்த அறிவே தான் சத்துங்கிறார். சத்து அப்படின்னா சத்து சித்து ஆனந்தம். சத்துன்னா என்னது? உண்மை பொருள்னா பாயிண்ட்டுக்கு வரலையே. பிரம்மம் இப்ப சொல்லக்கூடாது. நம்ம எதை பற்றி இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்கோம்? நான்கிறத பற்றி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த சத்துங்கிறப்போ அது என்னவா இருக்குது? நான் என்ற உணர்வோடு தெரிஞ்சு கொள்றான். இப்ப நாம நான்கிற உணர்வுல இல்லை. நான் சொல்லிக் கொள்றோம். உங்களை கேட்டா நீங்க சொல்றீங்களா நான் இன்னாருன்னு? உபாதியோட தான் கலக்குறீங்க. நீ யாருப்பா அப்படின்னா எதையாவது ஒரு பொருளை தொட்டு அதை போய் நான் சொல்லிட்டு அதை தான் நீங்க விலகி சொல்றீங்க. இது அப்படி இல்லை. விளக்கு எரியுது, வெளிச்சம் தெரியுது. பயன்படுகின்ற அந்த வெளிச்சத்தில் எத்தனையோ பொருள்களை பார்க்குறோம். அது யார் சாதகமாக இருக்காங்க அந்த பொருள் தெரிவதற்கு? இந்த விளக்கு. இந்த விளக்கின் ஒளியில திருஷ்யத்தை முழுதும் பார்க்குறோம். நான் என்கின்ற அந்த தன்மையில இந்த திருஷ்யம் முழுவதும் நம்ம பார்க்கிறோம். பார்க்கப்பட்ட எல்லாமே அறிவுமயமா மாறுது நமக்கு. அதை பத்தி எனக்கு தெரியுமே, இது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவோம். சரி, நீங்க இந்த பார்க்குற அந்த நானையே பார்த்துட்டீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? அப்புறம் இந்த விளக்கின்ற வெளிச்சத்துல வெளியில இருக்கிற பொருளெல்லாம் பார்த்துட்டீங்க. ஆராய்ச்சி பண்ணு, இந்த வெளியில இருக்கிற பொருளெல்லாம் எப்படி தெரியுது நமக்கு, யாரால தெரியுது அப்படின்னு அது நம்ம பார்க்குறோம்னு வைங்க. அப்ப எங்க போகணும்? அதை கண்டுபிடிக்க அப்படியே விளக்குக்கு வந்துடணும். கண்டுபிடிச்சு காட்டுங்க, இந்த வெளிச்சத்துல தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னு. இதை பார்க்கறதுக்கு அது காட்டிட்டே இருக்குது. ஏற்கனவே நான் தான் எல்லாத்தையும் வெளிச்சப்படுத்தி காட்டிட்டு இருக்கிறேன் திருஷ்யம் முழுதும். ஆமாவா இல்லையா? அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் நமக்கு என்ன தெரியலன்னா, எந்த பொருளால உலகம் முழுவதும் பார்க்கப்பட்டதோ அந்த பொருளை நம்ம கவனிக்கல. இந்த விளக்கை நாம கவனிக்கல. அப்ப இந்த விளக்கை பார்க்கறதுக்கு இன்னொரு விளக்கு வேணுமா? இந்த அறிவை பெறுவதற்கு இன்னொரு அறிவு வேணுமா? வேண்டாம். இதைத்தான் இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. அதுதான் இங்க சொன்னார். உயர்வு உணர ஏற்கனவே சத்துன்னு சொன்ன நாம தான். சத்து என்பது எதை குறிக்குது? நான் என்கின்ற உணர்வை குறிக்கிறது. உணர்வு உணர உணர்வு இன்மையால், இன்னும் ஒரு அறிவு இல்லாததுனால உணர்வு உணர்வாகும். அப்போ அந்த சத்து தான் நமக்கு உணர்வு. அதுதான் நான் தான் புரிஞ்சு கொள்றோம். உணர்வு நாம உள்ள அந்த உணர்வு தான் நாம இருக்கோம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டார். நம்ம போன வாரத்தில் படிக்கிறப்போ ஒன்று சொன்னோம். இந்த சரீரம் உடல் அப்படின்னு சொன்னோம். அது என்ன கோஷம்? சரீரத்து சம்பந்தமா அன்னமய கோஷம்னு சொல்லிட்டு நல்லா இப்ப பாருங்க ஒவ்வொன்னா சொல்லிட்டு போறாரு. அன்னமய கோஷத்தை குறிக்கும். உயிர் நம்ம கிட்ட இருக்க உயிர் பிராணமய கோஷத்தை குறிக்கும். பொறி இந்த 5 புலன்கள் மனோமய கோஷத்தை குறிக்கும். பொறிகள் அப்படின்னா கருவிகள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் மாதிரி 5 புலன்களையும் சேர்த்து
ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து. இந்த எல்லாம் சேர்ந்து மனமய கோஷத்தை குறிக்கும். உள்ளம் என்ற புத்தி விஞ்ஞானமய கோஷத்தை குறிக்கும். அப்புறம் ஒன்று சொன்னாரு, இருள் என்கின்ற அஞ்ஞானம் நாம நினைச்சிருக்கிற ஆனந்தமய கோஷம் இருளாம். பாருங்க, ஏன்னா யார் ஒருத்தன் போய் தூங்கிட்டு சுகமா இருக்குன்னு சொல்றானோ அது இருள் தான். தூங்குனது அவனுக்கே தெரியல, அப்ப அறியாம தானே. தூங்குனது அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது என்ன? ஞானம் ஆயிடுச்சு. இப்ப தெரியாததுனால இப்ப ஒரு எளிய வழி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கார் ரமணர். என்னன்னா, தபஸ் பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், ஹோமம் பண்ண வேண்டாம், ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம். நீங்க என்ன செய்யலாம்? பக்தி பண்ணலாம். பக்தியும் பண்ண வேண்டாம், ஆனால் ஆன்மாவை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சுவாமி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, என்னன்னா, நீ போய் தூங்கு. தூங்குனா தெரியுமா? தெரியும். தூங்கு. ஆனால் தூங்குறப்போ விழிப்போட தூங்கு. விழிப்போட எப்படி சுவாமி தூங்குறது? பழகு. விழிப்போட தூங்குறான். யார் தூங்குறா அப்படின்னு பாரு. புலன்கள் போயிடுச்சு, அவன் தூங்குறான். மனம் புத்தி சீச்சம் அடங்கி ஒடுங்கி உக்காந்துடுச்சு, அவன் தூங்குறான். புத்தியும் இருக்க போய் உக்காந்துடுச்சு, நான் பார்த்துட்டேன், அவன் தூங்கிட்டான். தூங்காம இருக்கிறது யார்? இப்போ நான் ஒருத்தன் தான். அப்ப சாட்சியா இருக்கிற இவன் தானே அறிந்து கொள்வான். இப்போ தூக்கத்துல அவன் மிங்கில் ஆகிட்டான்னு வைங்க, அவனும் சொல்லி இருள உட்காந்துருவான். அதான் நடக்கிறது. நமக்கு டயர்டாகுது, எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னா, நானுக்கு டயர்டாகி அவனுக்கு ரெஸ்ட் வேணும்னு தூங்குறானா? உண்மையில யாருக்கு டயர்டாச்சு? புலன்களுக்கு, மனசுக்கு, புத்திக்கு சிந்தனை பண்ணி அவன் டயர்டு. வேலை செஞ்சு கால் டயர்டு. பார்த்து அதை இதை பார்த்து இது புலன்கள் மூலமாக செய்கிறதெல்லாம் அவன் டயர்டு. அதனால 8-9 மணி நேரத்துக்கு மேலே முடியலை, போங்கடா அப்படின்னு உட்காருது போய். சரி, அப்போ கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம் அப்படிங்க. அப்போ இவங்களுக்கு தூக்கம். அப்போ ஒரு ஆள் இருக்கான் பார்த்துட்ட பின்னால இதெல்லாம் செய்யறது, அதுவும் தூங்குறது இல்லை. இதெல்லாம் போய் ஒடுங்குறத நாம பார்க்கணுமா? அப்ப நாம தூங்கக்கூடாது, தூங்குறது மட்டும் பார்க்கணும். அதனாலதான் சித்தர்கள் சொன்னாங்க என்னன்னு, எப்படி தூங்கணும்? விழிப்போட தூங்கணும், தூங்காம தூங்கணும். அவங்க சொல்ற வார்த்தை அது. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். நாம இப்போ தூங்காம தூங்கல, தூங்கியே தூங்குறோம். அதனால சுகமும் இருக்குது, அந்த சுகம் சரியில்லை. அதனால அது இருள் அப்படின்ட்டார். ஆக இருள் என்றது அஞ்ஞான இருளாகிய ஆனந்தமய கோஷத்தை குறிக்கும். இதுக்கு அப்பால நம்ம இருக்கிறோம். உள்ளது உணர உணர்வு வேறின்றி இன்மையால் உணர்வாகும் உந்தி பரவினார். உணர்வுக்கு இன்னொரு உணர்வு இல்லை, இன்னொரு அறிவு இல்லை. அதனால உணர்வே நாம், அந்த உணர்வு தான் நாம்னு தெரிஞ்சுக்கோ. இருப்பதாகிய அந்த வஸ்துவை உணர்வதற்கு அதற்கு வேறாக அங்கு வேறொரு அறிவு இல்லாததால், வேறொரு அறிவு இல்லைல்ல. விளக்கு தான் எல்லாத்தையும் காட்டிட்டு தன்னையும் காட்டிட்டே இருக்கு. நான் இங்க இருக்கேன்னு காட்டிட்டே இருக்கு. ஆனா பார்க்கிறவங்க யாரு காட்டுறாங்களோ அவனை பார்க்காம அவன் காட்டக்கூடிய வெளிச்சத்துல மற்றவர்களை பார்த்துட்டு இருக்கோம். அதனால்தான் சூரிய நமஸ்காரம் பண்றோம். சூரிய நமஸ்காரம் ஏன் பண்றோம்னா, சூரியன் வந்தா தான் உலகத்தில் இருக்கிற நாம நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்கே இருக்கான்னு தெரியும். இல்லைன்னா ஒருத்தன் இடிச்சுக்குவான். அதான் சூரியன் வரணும். நாம என்ன பண்றோம்? சூரியனுக்கு பதிலாக வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி இருட்டை போக்குறதுக்கு. ஆனால் சூரியன் தான் முதல்ல இருக்கான். அதை யோசனை பண்ணி பார்த்தா உங்கள் வீட்டுக்கோ அவங்க வீட்டுக்கோ மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் வெளிச்சம் தந்து பார்க்குறான். அதனால பகவான் என்ன சொல்றாரு, இந்த மாதிரியான விஷயம் இருக்க சிரவணம் அது யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கா தெரியுமா?
சூரியனுக்கு. அதனால விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீ சூரியன்கிட்ட போய் கற்றுக்கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எப்படி சூரியன்கிட்ட போகிறது அப்படின்னா அந்த கருத்தை மையமாக வச்சுக்கொண்டு இங்கே சிரவணம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். 21வது பாட்டில் நம்ம பார்த்தோம், இந்த உடல் பொடி உள்ளம் அன்னமய கோஷம் இதெல்லாம் அற்றுப்போன தூக்கத்திலும், இதெல்லாம் அன்னமய கோஷத்திலிருந்து ஆனந்தமய கோஷம் வரைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம் என்ன ஆனோம்? இல்லாமல் போனோமா? அப்போவும் நான் இல்லாமல் போகவில்லை. எது போன பின்பும் 5 கோஷங்கள் போன பின்பும் நான் போகவில்லை. நல்ல ஒரு விஷயம் தெரியுது, ஒரு உணர்வு, நான் இருக்கிறேன் அப்படின்னு. தூக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறேன் என்ற அனுபவத்தோட தான் தூங்கிட்டு இருக்கான். நான் ஆனால் நல்லா தூங்குவான், தூங்காமே இருப்பான், கனவும் காணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கூடவே இன்னொன்று இருக்குது. என்னது? நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு இருக்குது. அப்படி இருந்தது காட்டி அதை எழுந்த பின்பு என்ன சொல்லுவான்? என்னடா நல்லா தூங்குனியா அப்படின்னா, அருமையாக தூங்கினேன் அப்படின்னு. எப்படி சொல்ல முடியும்? நீ ஏன் தூங்கிட்ட? நீ நல்லா தூங்கினு உனக்கு எப்படி தெரியும்? அது தெரியும். அப்போ இந்த உணர்வை மையமாக வச்சு நல்லா தூங்குனேங்கிறான். இது சொல்றது யாரு தெரியுமா? நல்லா தூங்குனேங்கிற அனுபவத்தை சொல்றது யாரு தெரியுமா? யாரு? சொல்லுங்க. கரெக்டு. யாருக்கு டயர்டாச்சு? அவன் தான் நல்லா தூங்கினேன்னு சொல்றான். இவரோட பார்த்துட்டு இருந்த ஆளு இவன் எப்படி சொல்லுவான் நான் நல்லா தூங்கினேன்னு? இவன் சொல்லல. நல்ல யோசனை பாருங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் வரைக்கும், இந்த அகங்காரம்ங்கிறது தான் புத்தியோட சேர்ந்தது. இதுதான் ஜீவத்துவம். இந்த ஜீவன் தான் வேலை செஞ்சான், அதனால அவன் தூங்கினான். ஜீவன் வேலை செய்யறப்பவும் விழித்து கொண்டிருந்த ஒரு ஆள், ஜீவன் தூங்குறப்பவும் விழித்து கொண்டிருக்கிற ஒரு ஆள், 2 பேரும் இந்த நான், எந்த நான்? அனுபவமாக உணர்வாக இருப்பு நிலையை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன்கிறான் பாருங்க அவன். இப்ப என்ன நமக்கு பிரச்சனைன்னா, நான் இருக்கிறேங்கிறது நமக்கு இப்ப நல்லா தெரியுது. யாராவது இப்ப இங்க உக்காந்துட்டு, சார் நான் இருக்கேன்னா இல்லையா தெரியல சார், நான் எங்க சார் இருக்கேன் அப்படி யாராவது சொல்லுவானா? அப்படி சொன்னா அது வேற மாதிரி ஆகிடும். இது நல்லாவே அனுபவமா தெரியுது. ஆனா கனவுல போயிட்டோன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா போவோம். கனவுல போயிட்டோன்னு அப்பவும் இருக்கிறான். ஆனா எப்படி இருப்பான் தெரியுமா? கனவுல இருக்கக்கூடிய சம்பவங்கள்ல தொடர்பு வச்சு அந்த உபாதிகளை ஏற்றுக்கொண்டு அதுவாகவே மாறி சாப்பிடுவான், தூங்குவான், எல்லாம் செய்வான். அது பிசிக்கல்லையும் கூட நடக்கும். கனவுல தான் ஓடி இருப்பான். ஓடி மூச்சை வாங்குறான்னு வைங்க, தட்டி எழுப்புன பின்ன பார்த்தா அவன் மூச்சு வாங்கிட்டு இருப்பான். ஓடினா நான் எங்கேயாவது பின்ன மூச்சு வாங்குறேன், கனவுல ஓடி இருக்கான், அதனால மூச்சு வாங்குறேன். ஒரு அம்மா சொன்னாங்க, ஏய் ராத்திரி சாப்பிட்டு சாப்பிட்டு படுக்கணும்டா, சாப்பிடாம படுக்கக்கூடாது, உடம்புக்கு ஆகாதுன்னா. அவன் கேட்கல. ஒரு நாள் சாப்பிடாமே படுத்துதான் வம்படியா. சாப்பிடாம படுத்ததுனால அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, உனக்கு சாப்பிட்டாதான், நீ சாப்பிட்டாதான் உனக்கு பகல்லேருந்து சாப்பாடு போடுவேன்னு மிரட்டிட்டான். நான் போ அப்படின்னு வீட்டை விட்டே ஓடிட்டான். வீட்டை விட்டு ஓடுறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கடை இருக்கான்னு பார்த்தான். இது நடக்கிறது இவன் கனவுல. இப்போ வீட்டை விட்டு ஓடுறது எங்கள் அம்மா சும்மா அப்படி அடிக்கிறான்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி இருக்கான் கனவுல. போய் ஒரு காட்டுக்குள்ள கடைசியில் ஒரு கடை இருந்துருக்கு. அந்த கடையை, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது இருந்தால் கொடுங்கண்ணா, எல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே தொங்கிட்டு இருக்கிற 2 பன்னு கொடுத்தாள். இந்த பன்னு தான் இருக்கு, சாப்பிட்றியா அப்படின்னா. சரி கொடுங்க அப்படின்னா அந்த 2 பண்ணை எடுத்து லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டான். பசி சாப்பிட்டான்.
அடுத்த நாள் காலையில் அம்மா வந்து எழுப்பினா தலைவங்கெல்லாம் பிஞ்சு கிடக்கு, பஞ்செல்லாம் இங்கே வாயில் இருக்குது. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா, பசிக்கு பன்னு சாப்பிட்டேம்மான்னா. பன்னு எங்கடா சாப்பிட்டேன்? இப்போ தலைவண்டியா சாப்பிட்டேன். பன்னு அங்கே பிச்சு இருக்கான், இங்கே கையை தலைவண்டியை பிச்சு இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இருப்பு நிலையும் கனவு நிலையும் இணைந்த நான். இந்த சரீரம் படிச்சிருச்சு, ஆனால் கனவுல வந்த நான் இருக்கல, அது வேலை செய்யறப்ப சில நேரம் பிசிக்கல்லையும் வேலை செய்யும். அப்படி வேலை செய்து சாப்பிட்டுச்சு. இப்போ என்ன இங்க சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த நான்லையும் ஒரு தனி இருப்பு இருக்கு. அந்த இருப்பு தான் இதுக்கு அந்நியமா இருக்கிற எப்பவுமே இருக்கிற நான். அந்த நானைத்தான் சத் அப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த சத் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதை விட்டு தூக்கத்தில் இப்போ போகிறோம். தூக்கத்தில் போகிறப்ப எல்லாமே அடங்குது, வித்ரா பண்ணிடுது. இப்போ நாம் வித்ரா பண்ணி தூக்கத்தில் தூங்குறோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. தூக்கம்னு சொல்லலாம், இன்னொரு பேரும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? சுசுப்திங்கிறார். இன்னொரு பேரும் சொல்லலாம். ஏதாவது தெரியுமா இருக்காது? அருமையான பெயர். அது மட்டும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய புலன்கள், பொறிகள், உங்களுடைய கருவிகள், நீங்க எதை எதை வச்சு வேலை செய்தீர்களோ அதை எல்லாமே என்ன ஆயிருக்கு? இப்போ வித்ரா ஆகி எங்கிருந்து வந்தது? அஞ்ஞானத்திலிருந்து வந்தது. அங்கேயே போய் படிச்சிருக்கு. மூல பிரகிருதிங்கிறான். அந்த பிரகிருத்தில போய் படிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு இருக்குது இந்த உண்மையான நான், சத்துங்கிற நான். ஆனா இவங்கெல்லாம் அங்க ஒடுங்கி இருக்காங்க. இந்த ஒடுக்கத்துக்கு ஒரு பேர் இருக்கு, தெரியுமா? நிறைய பேர் இதான் சொல்லிட்டு இருக்காங்க, அது நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா இங்க தினமும் நடந்துட்டு இருக்குது. பிரளயம், பிரளயம்ன்ற வார்த்தை கேட்டிருக்கீங்களா? பிரளயம்னா என்னது? எல்லாம் ஒடுங்கிடும். நமக்கு தினமும் பிரளயம் ஆயிட்டு இருக்குது இங்க. அதுக்கு பேர் தூக்கம். நாம தினமும் தூங்குறது பிரளயம்னு சொன்னா, ஈஸ்வரன் இருக்கார் பாருங்க, அவர் தூங்கினா என்ன ஆகும்? நாம எல்லாம் எங்க போவோம்? அவர்கிட்ட ஒடுங்கிடுவோம். அவர் தூங்க போன அவர்கிட்ட நம்ம இருக்கோம். அவர் தானே ஆட்சி படைக்கிறாரு. அவரே தூங்குறாருன்னா ஆட்சி படைக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் கொஞ்சம் தூங்குறேன்னு நம்மள ரெஸ்ட் எடுக்க போயிடணும். அப்போ நம்ம சம்சாரங்கள்லாம் நிறுத்திட்டு வேலைகள் அப்படியே போட்டுட்டு அப்படியே அவர் உள்ளத்தில் போய் ஒடுங்கிடுவோம். அவர் எவ்வளோ நேரம் தூங்குவாரோ தெரியாது. அவ்வளோ நேரம் நாமளும் தூங்கிட்டு இருப்போம், உள்ளே போய் ஒடுங்கிடுவோம். நாம் என்ன, எல்லா ஜீவராசிகளும், எல்லா தண்ணியும், அக்னியும், எல்லா மலைகள், எல்லாம் பிரபஞ்சமும் அவன் முட்டை போயிடும். ஈஸ்வரன் மட்டும் இருப்பார். மீண்டும் அவர் எப்போ விழிப்பார்? நாம் எப்படி விழிக்கிறோம்? அது மாதிரி விழிப்புணர்வு நமக்கு வர்றப்போ ஒன்று ஒன்றா வருது பாருங்க. காது கேட்க ஆரம்பிக்குது, கண்ணு தெரிய ஆரம்பிக்குது, புலன் மனசு சிந்திக்க ஆரம்பிக்குது, புத்தி விசாரணை பண்ண எல்லாம் வந்து நான் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறோம். தூங்குறப்ப பிரபு, எந்திரிக்கிறப்ப சங்கர் அப்படின்னு இருக்கா. தூங்குறப்ப பிரபு, நான் எந்திரிக்கிறப்ப யாரு? பிரபு தான். அது மாதிரி பிரளயமான பிறகு அவர் தூங்கி விழித்த பிறகு நாங்கள் மீண்டும் என்ன வருவோம்? அதே மாதிரியா தான் வருவோம். என்ன பேர்ல நம்ம போனோமோ அதே பேர்ல நம்ம வருவோம். எத்தனை ஆண்டோ அது தெரியாது. அந்த பிரளயத்துக்கு சாதாரணமா பிரளயம்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? மகா பிரளயம்னு சொல்லணும். இது நம்ம சிங்கிளே, அதனால இது இப்படி நடக்கிறது. இதைத்தான் இங்க சொல்றாரு. நான் இல்லாமல் போகவில்லை, இருக்கிறேன் என்று விளங்கி கொண்டிருக்கும் நான் என்னும் ஆன்மா ஏகமானது. அது ஒரே ஒண்ணுதான். எல்லாம் அற்று தனிப்பட்டு ஏகமாய் நிற்கக்கூடியது என்று தெரியும். எல்லாம் போய் ஒடுங்கிருச்சு, ஆனா அது மட்டும் நிற்கிது பார்த்தீங்களா? அதான் ஏகம்ன்றார். ஏகம் நித்தியம் விமலம் அச்சலம்னு சொல்றோம்ல. ஏகம் அதே சமயத்தில் நித்தியம். இதெல்லாம் நித்தியம் இல்லை, இதெல்லாம் அநித்தியம். அது ஏகம் நித்தியம், அது விமலம்,
அப்படின்னா அதில் எந்த வித அழுக்குகளும் இல்லை, எதுவும் என்ன இல்லை, உபாதிகள் எதுவும் இல்லை. இங்கே உபாதிகள் இருக்கு, பேர் இருக்கு, குலம் இருக்கு, கோத்திரம் இருக்கு, வீடு வாசல், அம்மா அப்பா, ஏகப்பட்ட உபாதிகள் இருக்கு. அது விமலம். அச்சலம் நாள் அது அங்கே போகுது இங்கே போகுது இல்லை, அது எங்கும் நிறைந்திருந்தாதான் அச்சலம். அச்சலம் என்ன நகராதுன்னு அர்த்தம். நகராமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரே இடத்துல நிற்கிதுன்னு அர்த்தம் இல்லை. மழை கூட இருக்கு, அது அச்சலம்னு சொல்லலாம், நகராதுன்னு. அந்த மாதிரி அச்சலம் அல்ல இது. எல்லா இடத்தையும் அடைத்து கொண்டு ஒரு பொருளாக நிற்குது. நகற்றுறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. ஆகாசத்துக்கு இடம் இருந்தால் தான் ஒரு பொருள், இது ஆகாசம், இங்கே ஒரு பொருள் இருக்கு, இதை நகட்டுன்னா ஆகாசத்துக்கு இடம் இருக்கலாம், நகன்றுடும். இடம் இல்லாமல் இது பெருசாக ஆகாசத்தையே அடிச்சிருக்குன்னா ஆகாசத்தை எப்படி நகட்டுவீங்க? ஆகாசம் இன்னொரு ஆகாசம் இல்லைன்னா அது நகட்டலாம், இன்னொரு ஆகாசம் இருக்குது அதுக்கு இது இடைவெளி இருக்குன்னா நகட்டலாம். இது அப்படி இல்லை. ஆகாசம் என்னாலே என்ன அர்த்தம், எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதை இங்கே சொல்றார். எல்லாம் அற்று போய் தான் மாத்திரம் மிஞ்சி நிற்கும் அந்த ஆன்ம நிலையிலும் நான் இருக்கிறேன் என்ற விளக்கத்திற்கு யாதொரு தடையும் கூற முடியாது. அதனால்தான் இருக்கிறேன் என்ற அறிவு இருக்கு, பார்த்தீங்களா? இருக்கிறேன்ங்கிறது ஒரு உணர்வு, அது சத்தே எப்பவுமே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இருக்கிறேங்கிற அறிவும் இருக்குது இல்லையா? அதனால தான் இங்க என்ன சொல்றாரு, அந்த அறிவு ரூபம் நான் என்பதன் சுபாவமே ஆகும் என்று தெரிகிறது. அந்த அறிவு என்ன அறிவு? நான்ங்கிற அறிவு. இப்போ இந்த நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறார் பாருங்க. எப்பவுமே நான் எது, நான் சொல்றப்பெல்லாம் எதை நினைக்கணும்? ஆன்மாவைத்தான், தனித்தன்மையைத்தான் நினைக்கணும். இதோடும் சம்மந்தப்படாம நம்ம நிற்கணும். அது மனமாக இருந்தாலும் சரி, புத்தியாக இருந்தாலும் சரி, துரிசத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வாழலாம் போகலாம் எல்லாம் செய்யலாம். ஆனால் நம்முடைய நானுக்கு உரியது இதுன்னு நினைக்கக்கூடாது, நானை அதில் சம்மந்தப்படுத்தவும் கூடாது. அப்படி சொல்றார். இப்போ நாம் ஒன்றா இருக்கிறதுக்கு நினைக்கணுமா? நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட்டமெல்லாம் சேர்ந்து நிறைய பேர் நம்ம தெரிஞ்சவங்களாம் நினைக்கணுமா? இப்படி பெருசு படுத்திட்டா இவன் எனக்கு தெரியுமே, என் ஃப்ரெண்டு, நிறைய ஃப்ரெண்டு, நிறைய சொந்தக்காரவங்க. ஒன்றும் இல்லை, ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கான். அவங்க குடும்பத்தில் வேறு யாரும் ஜாஸ்தி இல்லை. அந்த குடும்பத்தில் நிறைய சொந்தக்காரவங்க இப்போ ஆகணும்னா என்ன செய்யணும்? அவங்க போய் நிறைய சொந்தக்காரங்க கூப்பிட்டு வரணுமா? எப்படி சொந்தக்காரவங்களை ஆக்கலாம்? பார்த்தீங்களா அனுபவம். பையனை கல்யாணம் பண்ணிட்டோம்னு வைங்க, கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்டுக்காரவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் ஆச்சு. இவங்க 4 பேர் இருந்தாங்க. இப்போ அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் இவங்களுக்கு சம்பந்தம். பொண்ணு வீட்டுலதான் அப்படிதான், அங்கே ஒரு சம்பந்தம் ஆச்சு. இப்போ அந்த சம்பந்தி வீட்டில் ஒரு பையன் இருந்து அவங்க கல்யாணம் பண்ணி போனான்னா அவனுக்கு சம்பந்தியா இருந்தாலும் அவன் இவங்களுக்கும் சேரும். ஏன் சம்பந்தி அப்படின்றாங்க. எங்க போகுது பொண்ணு? எவ்வளோ கூட்டி சேர்ந்து இப்படி சேர்ந்துட்டே போகும். இப்படி சேர்ந்துட்டே போனா நம்ம என்ன ஆகும்? உபாதிகள் நிறைய ஆகும் இல்லையா? யாரோ ஒரு சம்பந்தியுடைய பேரனுக்கு காய்ச்சல் ஆகி ஐசி வாட்டில் உட்காந்துருக்காருன்னு சொன்னா இங்க படபடங்குது. உபாதி இங்க வரைக்கும் போகுது, ஆகும். இதுதான் உபாதிங்கிறது நிறைய ஆக்கிட்டு அது நம்முடைய சொந்த கொண்டாட பார்க்குறோம் பாருங்க. அது இது ஏக்கம். இந்த நான் என்ற தனித்தன்மையானது உலகத்துல வாழுமே ஒழிய தன்னையும் இன்னும் உபாதியாக எடுத்துக்கொள்ளாது. அப்படி இருக்கணும். இந்த உணர்வு நம்மை பற்றிய அறிவே தவிர அந்நிய வஸ்துவாய் இருப்பது இல்லை. இந்த உணர்வு நம்ம பற்றிய உணர்வு.
இன்னொரு பொருளை பார்த்து அதனுடைய அறிவுன்னு சொன்னோம்ல, அப்படி கிடையாது. வேறு எதுவும் மற்ற அந்த தூக்க நிலையில் உள்ளது நாமே ஆதலால் அந்த நிலையில் ஏற்பட்ட இருக்கிறேன் என்ற அறிவானது உள்ள வஸ்துவாகிய நம்மை உணர்த்த அறிவாகும். அந்த காலத்தில் தூக்கத்தில் கூட நான் உணர்வு அது என்னதுன்னா நம்மை உணர்ந்த அறிவே ஆகையால் உள்ள வஸ்துவாகிய நம்மை உணர அங்கு நம்மை தவிர வேறு யாரும் இல்லை, எதுவும் வேறு அவசியம் இல்லை. இந்த விளக்கு மாதிரி அதுதான் அனுபவம், யாவருக்கும் அனுபவம். உள்ள சத்து வஸ்துவாகிய நாமே. இப்போ இந்த நான்கிற அந்த உள்ள வஸ்து தான் நம்மை உணரும் சீட்டு ரூபமான அறிவு ஆகிறோம். இப்போ அறிவை சேர்த்துக்கொள்ளா, நான் இருக்கேங்கிற அறிவு நமக்கு இருக்கு. அப்படின்னா நான் இருக்கிறேங்கிறதுக்கு ஒரு அறிவு தேவையா அப்படின்னா உணர்வு தான் அறிவு. அது எடுத்த அறிவை காட்ட முடியாது. உணர்வை எப்படிங்க சொல்ல முடியும்? அனுபவத்தில் தான் சொல்ல முடியும். அதனால தான் நாம் இப்போ அனுபவிக்கிற உணர்வு அனுபவம் மற்றதை காட்டிலும் ரொம்ப அனுபவிக்கிற உணர்வும் அறிவும் எது? நாம் தான். அதுதான் உண்மை. திருஷ்யத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் வேற. உள்ள வஸ்து, அந்த பாட்டில் உள்ள வஸ்துன்னு ஒரு வார்த்தை வருது. நானே என்றும் உள்ள வஸ்து ஒன்றே என்றும் நம்மை அறிவும் நாமும் இருவேறு பொருள்கள் அல்ல. என்ன பயப்படுறாருன்னா சத்து சித்துன்னு 2 பொருள் இருக்கு, அப்போ ஆன்மா 2 பொருளான்னு கேட்டக்கூடாது. சத்துங்கிறது எதுவோ அது தன்னை உணர்ந்து கொண்டு கம்முன்னு இருக்குது. அதான் சித்தாகவும் இருக்குது, வெறும் ஜடமா இல்லை. நான் இருக்கேங்கிறது நமக்கு தெரியாம இருக்கிறப்போ அறிவு இல்லை, தெரிஞ்ச பிறகு உணர்வாய் இருக்கிறோம்னு தெரியும், அவ்வளவுதான். நான் இருக்கிறேங்கிற உணர்வு, அதைத்தான் அறிவுன்னு சொல்றாரு. அறிவுன்னா வேறு ஏதோ ஒரு பொருள்ல அறிவு இருக்கிற மாதிரி அல்ல. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விலகி சொன்னால் நல்லா இருக்கும். அதாவது தீசத்துல ஒரு பொருள் யானைன்னு எடுத்துக்கோங்க. யானையை பற்றி இது வரைக்கும் தெரியல. யாரோ ஒருத்தர் இப்படிலாம் இருந்தால் இதுக்கு போய் யானைடான்றான். ஓ அப்படியா, சரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். காலம் முடியுது, எங்கேயோ ஒரு இடத்துல அதே மாதிரி உருவத்தை பார்க்குறான். என்ன சொல்லுவான்? யானைங்கிறான். அந்த அறிவு வந்துடுச்சு. அப்போ இவன் இப்போ சப்ஜெக்டு யானைங்கிற அறிவு எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னொரு பொருளில் இருக்கக்கூடிய அறிவு அவனுக்கு இருக்குன்னு சொல்றான். இப்ப இங்க இன்னொரு பொருள் இருக்கிற அறிவு உனக்கு இருக்கிறதுனால எனக்கு அந்த அறிவு தெரியும்ன்ற. நீ ஒன்னையே அறிந்தா நான் இருக்கேன் அப்படிங்கிற அறிவு உனக்கு வந்த அந்த உணவுக்கு அறிவு வந்துருச்சு. இதுக்கு இன்னொரு பொருள் நான் அறிந்தேன்னு சொல்லுவானா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த விஷயத்தை தான் சிவபுராணத்துல அழுத்தமா மாணிக்கவாசகர் சொல்றார். நம்ம அடிக்கடி ஒரு 3 ஸ்லோகம் சொல்லுவோம் சிவபுராணத்தில். ஞானத்தை பற்றி, அறிவை பற்றி. திவ்யத்தில் இருக்கக்கூடிய அறிவு அல்ல. திவ்யத்தில் இல்லாம நான் எனக்கு நானே யார் அப்படிங்கிற அறிவு தான் உண்மையான அறிவு. அப்படி இருக்கிற அறிவு உள்ளவர் தான் சிவம் அப்படின்னு சொல்ற. என்ன வாசகம் அது? எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே. அப்ப எஞ்ஞானமும் இல்லாம இன்பமாவும் இருக்கார். அப்ப அவர் இருக்கார். எந்த வெளிஞானம் அவர்கிட்ட இல்லைன்னா அவருடைய ஞானம் அவருக்கு இருக்கு, ஆனந்தமும் இருக்கு. அப்ப எஞ்ஞானமும் இல்லாதேன் இன்ப பெருமானேங்கிறது தான் உண்மையான மெய்ஞானம். அதனாலதான் அடுத்த வரியில சொல்றார், மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அந்த வார்த்தை தான் இங்க அனுபவம்னு சொல்றார். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற அந்த அறிவு தான் இது நான் யாருன்னு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது. இப்ப நீங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்றப்போ இப்படி சிந்தனை பண்ணுங்க. தியானம் பண்றப்போ சாமியெல்லாம் கூப்பிட்டு அவர் பேரெல்லாம் சொல்லி ஜபம் பண்ணி உக்காந்து 10 தடவை 100 தடவை 108 தடவை இப்படி சொல்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு
எவ்வளோ காலம் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறது. கொஞ்ச காலம் இப்படி பண்ணி பாருங்க. எப்படின்னா தியானம் பண்ணுறப்போ நான் எதுக்கு இன்னொரு பொருளோட சேர்ந்து இருக்கணும், என்கிட்ட இருக்கக்கூடிய உபாதையெல்லாம் விளைக்கிறேன், எனக்கு சம்மந்தம் இல்லை இதெல்லாம் அப்படின்ட்டு விலகிட்டே வாங்க. நிஜத்துக்கல்ல, தியானத்தில் மட்டும். சாமி இப்படி சொன்னான்னு நீங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் விலகிட்டே வந்தால் நல்லா இருக்காது. தியானத்தில் அப்படி அந்த அனுபவம் வர்றதுக்கு கொஞ்சம் விலகிட்டே வாங்க. நீங்கள் தனியாக துண்டை நிற்பீங்க, எந்த உபாதியும் இல்லாமல் துண்டை நீங்கள் நின்னீங்கன்னா அப்போ ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அது என்ன உணர்வுன்னா, நான் இருக்கிறேன் என்ற இருப்புத்தன்மையான சத்தம், நான் இருக்கிறேன் என்ற அறிவுத்தன்மையான சித்தம் சேர்ந்து இருக்கும். எத்தனை பொருள் இப்போ திரும்ப ரெண்டுன்ட்டீங்க. நான் அறிவோட இருந்தா ஒரு பொருள் தானே, நான் முட்டாளாக இருந்தான்னா அறிவா இருந்தாங்க ஒரு பொருள் தான். முட்டாளாக இருக்கிறது அஞ்ஞானிகள், ஞானியாக இருக்கிறது ஞானியாக இருக்கிறது சாதுக்கள், இந்த பகவான். அதனால தான் ரெண்டு பொருள்தான் சொல்லக்கூடாது. அறிவை பொருளாக மாற்றுதாதீங்க. நான் இருக்கிறேன் என்பது ஒரு இருப்பு சத்து. இருக்கிறேன், நான் எப்பவுமே சாகிறதில்லை. அப்ப நமக்கு என்ன இருக்காது தெரியுமா? பயம் என்பதே இல்லை. ஏன்? நான் யாரு? எப்பவுமே இருக்கிற ஆளு, நித்தியம், அவிநாசி. பகவான் சொல்றாரு, அவிநாசி தூ தத் வித்தி. அது அவிநாசி என்பதே வினர். அப்படின்னா அது அழியாத பொருள் தான். அழியாத பொருள் யமன் எப்படி வந்து கொள்ளுவான்? யமன் ஒரு நாள் வந்து கொல்ல முடியாது. அப்ப என்ன தைரியம் வருது? யமன் என் பக்கத்தில் வரமாட்டான், ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும். அப்பதான் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கோல் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கூற்று என் செய்யும். கூற்றுன்னா யமன். என்னை நாடி வந்த கூற்று என் செய்யும். ஏன் இதெல்லாம் சொல்ற? ஒன்றும் செய்யாதுன்னு. கோல் அப்படின்னா கிரகங்கள். நிறைய பேருக்கு கிரகமெல்லாம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி பூஜைக்கெல்லாம் போவாங்க. கோள்கள் இடம் மாறுதில்ல, சனி பிடிச்சிருக்கா, சனி இருக்கா பாருங்க அப்படின்னு. குரு பகவான் எங்கே இருக்காரு, எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு, சுக்கிரன் எங்கே இருக்காரு, புதன் எங்கே இருக்காரு, கூப்பிட்டு வந்து இந்த வீட்டில் உட்கார வைக்க முடியுமா? ஆனால் அங்கே போவாங்க சக்கரத்தில். அதுக்கு பரிகாரம் வேலை. ஒன்று நட்சத்திரத்துக்கு ராசிக்கு சனி வரப்போகிறது இந்த வருஷம். அப்படியா, நான் திருநள்ளாறு எப்போ போகணும் அப்படிங்கிறோம். பரிகாரம் பண்ணால் மட்டும் அவன் விடாமல் இருந்துருவாரு. அப்போ இந்த கோள்களும் இந்த கூற்றும் வினை வேற. வினை செய்த வினை வந்து நம்ம என்ன பாடுபடுத்துதுங்கிறோம். அந்த வினை தான் என் செய்யும், நான் என்ன சொன்னேன்னு அது நடக்கும் அப்படிங்கிறான். இவ்வளோ தெரியும். எப்படி தான் வந்தது? எப்படி வந்ததுன்னா, நான் பகவானுடைய பேரை சொல்கிறேன், நான் யாருன்னு அவர் என்னை காட்டி கொடுத்துட்டார். பகவானை நம்ம சாமி கும்பிட்றப்போ அவர் கேட்குறாரு, என்னை கும்பிட்டு கும்பிட்டு வந்து என்கிட்ட கேட்கறதுக்கே என்னால் உனக்கு என்னடா லாபம், ஏன் சும்மா என்கிட்ட வந்துருக்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா. என்கிட்ட ஒன்று இருக்கு, அதை கொடுக்க வந்திருக்கேன்னா. இதை வாங்கிட்டு ஓன் கேட்கறத எனக்கு கொடுன்னா. இவன் எதை கொடுக்க வந்தான், எதை வாங்க வந்தான்? இவ்வளோ அழகா சொல்றீங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அஞ்ஞானம் கொடுக்க வந்த. இப்ப சாமி நிறைய வீட்டில் வச்சுட்டு குடும்பம் அஞ்ஞானத்தை, அம்மா இந்த அஞ்ஞானமே எடுத்துக்கோ, உன்கிட்ட இருக்குது அதெல்லாம் கொடு அப்படின்னு கேளுங்களேன். ஆனா ஒன்னே ஒன்று கொடுக்குறாங்க, அது வாங்குறது மட்டும் இல்லை, எனக்கும் ஒன்று கொடுக்குறாங்க. சக்கரை பொங்கல், பாசி பருப்பு வடை, அவையெல்லாம் எல்லாம் படைச்சு கொண்டு வந்தேன்னு. இவன் சொல்றான், என்கிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தை உனக்கு கொடுத்துட்டு உன்கிட்ட இருக்கிற ஞானத்தை நான் வாங்கிட்டேன். என்னை யாருன்னு நீ காட்டி கொடுத்து விட்டாய், உனக்கு என்ன லாபம் என்னால, ஒன்னால எனக்கு லாபம் அப்படிங்கிறது. அப்படிதான் அவர் இருக்காரு. சொல்றாரு, தன்னைத்தான் அறிதல் என்பதும் அசாத்தியம்,
என்று வாதிப்பதுண்டு. என்ன சொல்கிறார்? கூற்றிலுள்ள அறியாமையை இவர்களது உவமை பொருத்தமற்றது என்பதை பகவான் இந்த பாடலில் நிரூபிக்கிறார். கண் எப்படி கண்ணையே பார்க்க முடியாதோ அவ்வாறு ஆன்மாவை அறிதல் என்பதும் தன்னைத்தான் அறிதல் என்பதும் பார்க்க முடியாதுன்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. எப்படி சப்ஜெக்டையே எப்படி பார்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அது பார்க்கறது அல்ல, சப்ஜெக்ட்னு தெரிஞ்சுக்கிறான்ல, அதுதான் அது. அதனால அதெல்லாம் வீண்வாதம் அப்படின்றார். நாம் சத் வஸ்து ஆகிய பரம்பொருள் ஆகிவிட்டால் பரம்பொருளின் பேரின்பத்தை அறியவோ அனுபவிக்கவோ முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னன்னா, இதான் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய தப்பு. நாம் அனுபவிச்சுட்டே இருக்கணும், ஆனந்தப்பட்டுட்டே இருக்கணும். ஆனந்தப்படுறதுக்கு ஒரு பொருள் இருக்கணும், அது பகவான். பகவான்கிட்ட நம்ம சாமி கும்பிட்டுட்டே இருக்கணும், அவன் நமக்கு நல்லா செஞ்சுட்டு நம்ம ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க சொல்றது என்ன, அந்த பகவான்ங்கிறது நீதான், நீ உன்னை கண்டுபிடிச்சு அதோட எணிஞ்சுக்கோன்னு சொன்னா, இவங்க சொல்ற உதாரணம் என்ன தெரியுமா? கற்கண்டு கட்டியை நான் வேறாக இருந்து கொண்டு சுவைக்கும் எலும்பை போல பரம்பொருளோடு ஒன்றாகி விடாமல் விதமாக நாம் ஒரு வியக்தியாக இருந்து கொண்டால் பிரம்மத்தின் பேரின்பத்தை அறியவோ அனுபவிக்கவோ முடியும். இதான் திவ்யம் சொல்றோம்ல, இரண்டுன்னு. அது இந்த இரண்டு என்னன்னா, நான் சப்ஜெக்டு, ஆப்ஜெக்டு இன்னொன்று. கற்கண்டை சுவைக்கணும். கற்கண்டா இருக்கிறப்போ நம்ம சுவைக்கிறதுக்கு ஆள் இருக்கும். நாமளே கற்கண்டாட்ட இது ரொம்ப நல்லா இருக்கே, கல்கண்டு இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, நானும் கல்கண்டு ஆயிடுறேன் அப்படின்னு கல்கண்டு ஆயிட்டா இவன் என்ன ஆவான்? சுவைத்தானா? சுவைக்க மாட்டானா? அதுவும் கல்கண்டு ஆயிட்டான். ஆனா கல்கண்டு எப்படி சுவைக்கும்? அவன் கேட்கிற கேள்வி இதுதான். நம்ம பாடம் படிக்கிறப்போ வெறுமனே இருக்கிறத அப்படியே படிச்சுட்டே போடுறதை விட நாம கொஞ்சம் திங்க் பண்ணணும். இவங்க என்ன சொல்றாங்க? கல்கண்டை சுவைக்கிறேன், இன்பமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. நீ கல்கண்டாவே மாறிடுன்னு சொல்ற. அந்த சுவைக்கிறப்பவே இவ்வளவு இன்பம் இருக்க, நீயே கல்கண்டா மாறிட்டா என்ன ஆகும்? இன்னும் சுவையா இருக்கும்லன்னு கேட்டவன் சொல்லுவான், அது எப்படியா இருக்கும்? கல்கண்டை வச்சு கொண்டு நம்ம தனியா நின்று அதை அனுபவிச்சாதான் சுவை தெரியும், அந்த அறிவு தெரியும். அதுவாகவே மாறிட்டா எனக்கு எப்படி அந்த அனுபவம் இருக்கும், சுவைக்கிற அனுபவம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கே பகவான் என்ன சொல்றாரு? கல்கண்டாவே மாறிட்டா சுவைக்க முடியாதுன்னு நீ சொன்னா அது ஜடமாயிடும். நீ ஜடத்தை சுவைச்சிட்டு இருக்கிற இல்லைல்ல, அது ஒரு சைத்தன்யம் தானே. நீ சைத்தன்யமா மாறினா நீ சுவைத்ததை காட்டிலும் நான் சைத்தன்யமா இருக்கிறேன் என்ற அந்த அறிவு இருக்குப்பா, அதுவே ஆனந்தத்தை தரும். அடுத்த பாயிண்ட் இது. சத்து சித்து, நீ சித்தாவே மாறிட்டு சத்தா இருக்கிற நீ சித்துங்கிறத உணர்ந்துட்டேன்னா அதுவாக மாறிட்டேன்னா உனக்கு இன்னொன்றும் கிடைக்கும். என்னது? இந்த கல்கண்டு சுவைக்கிற மாதிரி ஒரு ஆனந்தமும் உனக்கு இருக்கும். அது இல்லாமல் நீ ஆப்ஜெக்டா மாறி அதையே பார்த்துட்டீங்கன்னா கிடைக்காது. நீ சப்ஜெக்டா இருக்கிறத உணர்ந்து கொண்டால்தான் சப்ஜெக்ட் பிளஸ் சப்ஜெக்டாவே இருக்கிறத உணர்றப்போ அறிவும் வருது, அதுல ஆனந்தமும் இருக்கு, பயம் இல்லாம போயிடும். உலகத்துல யாருமே நமக்கு தீமை செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் யாரு? அப்போ உலகத்தையும் பார்க்கறான்னு வைங்க, சப்ஜெக்டை தெரிஞ்சு கொண்டான், ஆன்மாவை கண்டு கொண்டான், உலகத்தை இப்பவும் பார்க்கறான் திரிசத்தை. இவங்கெல்லாம் யாரு? யாரா இருக்க முடியும்? சம்பந்தமே இல்லைன்னு சொன்னது முதல்ல வார்த்தை. இப்போ அனுபவிச்சு தான் கண்டுபிடிச்சு வச்சுட்டு இப்போ திரிசத்துல வந்து பார்த்தான்னா அவங்கெல்லாம் யாரா தெரியும்? ஏக்கம்ல நான் என்ன தவிர அந்நியர்கள் யாரும் இல்லைன்ற நினைப்பு வருது இல்ல, அப்ப இவங்களாம் யாரு? நாம தான்.
நாம் இல்லைன்னு சொல்றப்போ அனுபவிக்காத போது அனுபவம் வந்துட்டா சப்போஸ் அவன் விஷயத்தை பார்க்குறான்னா அதெல்லாம் யாரு? நாம தான். அப்போ அவனால் தீர்வு செய்ய முடியாது. நம்ம கையவே நாம் அடிப்போமா? நம்ம கையவே நம்ம அடிப்போமா? அடிக்க மாட்டோம். எவனாவது ஒருத்தன் மானபங்கப்படுத்துகிறான், எவனாவது ஒருத்தன் அடிக்கிறான், திட்டுறான்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு நாமே திட்டி கொண்ட மாதிரி இருக்கும். என்ன திட்டுறது அவன் அந்நியமானவன் அல்ல. நம்ம பொறுமையாக இருப்போம், சகிப்புத்தன்மையோட. இன்னும் சொல்ல போனோம்னா மன்னித்து விடுவோம். இன்னும் சொல்ல போனோம்னா அவனுக்கு உபகாரமும் பண்ணுவோம். ஏண்டா இவ்வளவு கொடுமை பண்ணவனுக்கு அவனுக்கு என்ன உதவி செய்யணும்னா ஏன் செய்வான்? அவனுக்கு அந்த எண்ணம் எப்படி வருது, கருணை எப்படி வருது? மேலே போக 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 நம்ம கருணாமூச்சி ஆகிட்டோம். எல்லா ஜீவத்தையும் பார்க்க பரிதாபப்படுறோம். நான் இருக்கிற நிலைமை இன்னும் அவங்களுக்கு வள்ளியே. யான் பெற்ற இன்பம் பெருவழி வையகம்னு சொல்கிற மாதிரி நான் இவ்வளோ அவசரம் வந்துட்டேன். ஆனால் இவங்கெல்லாம் பாவம் இன்னும் கீழே இருந்து அல்லல்பட்டு கொண்டிருக்கிறாங்க, தான் யாருன்னு கண்டுகொள்ளாம. அவங்க அதை எப்போ கண்டுபிடிக்க வைக்கிறது அப்படின்ற பரிதாபம் இவனுக்கு வரும். நாம் ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம் லபக்குன்னு உள்ளே போட்ட உடனே அது பவுடர் பண்ணி செமையாக்கி சாப்பிட்றதுக்கு இதமா நாக்குக்கு சுவையாக தர்றது யாரு? என்கிட்ட அது இல்லை. பல்லு நல்லா கடிச்சு நொறுக்கி தருது, நாக்கு சுவைக்கு சாப்பிடுது. நாக்குக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் மட்டும் இல்லைன்னா இப்போ நான் படுற கஷ்டம் மாதிரி. முறுக்கெல்லாம் சாப்பிட முடியல. நாக்குக்கு முறுக்கு சாப்பிட ஆசை, ஆனால் நொறுக்கி தர்றது யாரும் இல்லை. அதனால அது பற்கள்கிட்ட போய் உங்களுக்கெல்லாம் நான் எப்படி உபகாரம் பண்ணுவேன், எப்படி கைமாற்று பண்ணுவேன்னு கேட்குது. நன்றி சொல்லுது. அது பல்லாம் சேர்ந்து சொல்லுது, நீங்கள் எனக்கு உபகாரம் எல்லாம் பண்ணாதீங்க, எங்கள் கடமையைத்தான் நாங்கள் செஞ்சோம், நீ எங்களுக்கு உபதிரவம் பண்ணாமல் இருந்தால் சரின்னா. நான் கொஞ்சம் உபதிரவமா என்ன இப்படி சொல்லிட்ட? நான் உதவி எப்படா செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன், நான் உபதிரவம் செய்கிற மாதிரி சொல்லிய, நான் என்ன உபதிரவம் பண்ணேன்னா? அங்கே கடவுள் சொல்லி, இங்கே பாரு, நீ சும்மா இருக்க மாட்டாம ஏதாவது ஏதோ ஒன்று பேசிடுற, அவங்க ஒன்னே திட்டது வேலை பல்ல தட்டி ஒன்று எங்களை உயிர்த்துறாங்க. பேசுறது நீ, அடி வாங்குறது நாங்கள். அப்போ நீ கொஞ்சம் கம்முது, அப்போ நாங்கள் தப்பிச்சிடுவோம்ல, இதான் உபத்திரவோம் அப்படின்னா. இதை நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு. நாக்க பார்த்து யாக்காவாராயினும் காயாக்கால் கொஞ்சம் மாற்றம் பல்லிழுக்கப்பட்டு சொல்லியிருக்கப்பட்டுதான் இங்க பல்லுல போகுது. அதனால அவர் சொல்றாரு, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நாக்க கவனிச்சுங்க, இல்லைன்னா போச்சு, ரொம்ப இறைஞ்சல் ஆயிடும், உங்களுக்கு தொந்தரவு ஆயிடும் அப்படின்னு அழகா சொல்றாரு. அதனாலதான் அந்த பல்லு கூட என்ன செய்யுது, ஞாபகப்படுத்துது நாக்குக்கு. அப்போ எப்போ ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னு குடிச்சத கடிக்கிறப்போ பல்லு நாக்கையும் கடிக்கும். ஏன் கடிக்கிறேன்னா, அவசரப்படாத, ஏதாவது சொல்லி வேணும் இப்போவே கடிச்சு வைக்குவேன், அப்போ ஜாக்கிரதையாக இருக்கும் பல்லுகிட்ட. இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த கதை, பல்லு நாக்கு கதை ஒரு உபனிஷத்துல ஒரு 4 வரியில் இருக்கு, சுலோகமா நகைச்சுவையாகவும் இருக்குது. அதை தான் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொன்னேன். இதைத்தான் இங்கே சொன்னார். எலும்பை போல் இது அனுபவமற்றவர்கள் முடிவு. அனுபவித்தல் என்பது அறிதலே அல்லவா? அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு விதமான அறிவு தான். சத்தை அறிய அந்த சத்து வஸ்துவாலேயே முடியாது, அதற்கு வேறான அறிவுமயமான புரிதல் வஸ்து வேண்டும் என்பதே இவர்களது தீர்ப்பு ஆகிறது. அது தப்பு. இவர்களது இந்த முடிவு தவறு. இந்த பாடல் எப்படி சொல்லுது? இவர்களது கருத்துப்படி பார்த்தால்
மெய்ப்பொருள் தன்னை அறிய முடியாத ஜடவஸ்து ஆயிடும். கல்கண்டு ஜடவஸ்து மாதிரி, மெய்ப்பொருளின் ஜடவஸ்து மாதிரி ஆயிடும். இவர்கள் உபமானத்திற்கு கொடுக்கப்பட்ட கல்கண்டு ஒரு ஜடவஸ்து. அதை சுவைத்து அறிய வேறொரு சைத்தன்ய எறும்பு ஒன்று தேவைப்பட்டது. ஆனால் சத்து ரூபம் பிரம்மம் ஜடமயமா? இல்லைல்ல. அது ஒரு ஆனந்தமயம், அது அறிவுமயம், அது ஞானமயம். அதாவது மெய்ஞானமாகி மெல்லுகின்ற என்ற வார்த்தை போட்டார். அந்த சத்தே சித்தாகையாலும் அந்த சித்தே நாம் ஆகையாலும் அத்வைத நிலையில் பேரின்ப அனுபவ அறிவு இல்லை என்று கூறுவது தவறு. அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு குருவாசக கோவையில். அந்த பாட்டின் பொருளையும் விளக்கத்தையும் இந்த இதில் போட்டிருக்காங்க. அதனால் தான் இவர்களை அனுபவமற்றவர்கள் என்று கூறினோம். இப்போ 23வது சுலகத்தில் என்ன சொல்ல வந்தாருன்னா, எந்த சூழ்நிலையிலையும் சரி எது வேணாலும் ஒடுங்கும், வெளியில் வரும். நான் என்கின்ற அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஒடுங்காது, எங்கேயும் போய் ஒடுங்காது. பிரகிருதின்ற இடத்துல போய் இந்த புலன்கள் அன்னமய கோஷம் முதலியது போய் ஒடுங்குற மாதிரி ஈஸ்வரனுக்கு மூல பிரகிருத்தியில் போய் ஒடுங்குது. அதைத்தான் மாயைன்னு சொல்கிறோம். அதில் போய் ஒடுங்குது. நமக்கு தூக்கம் என்பது எப்படி வித்ரா பண்ணுறோமோ அது மாதிரி ஈஸ்வரனுக்கும் தூக்கம் என்பது நாம் எல்லாம் சேர்ந்து வித்ரா ஆகுறோம் அவர்கிட்ட. அதுக்கு பேர் பிரளயம்னு சொல்கிறோம், மகா பிரளயம். இது தினம் தினம் நடக்கிற நித்திய பிரளயம். இப்போ நம்ம புரிஞ்சு கொண்டது, சப்ஜெக்ட் எப்பவுமே இருக்கும். சப்ஜெக்ட் எப்பவுமே சத்து மட்டும் இல்லை, சித்தாகவும் இருக்கும். சத்துன்னா இருப்பு நிலை, எக்ஸிஸ்டன்ஸ். சித்துன்னா நாலேஜ். இந்த ரெண்டையும் அனுபவிக்கிறப்போ அது ஒரு ஆனந்தம். கல்கண்டு மாதிரி ஜடம் இல்லை, சைத்தன்யமாக இருக்கனால அந்த ஆனந்த அனுபவமும் ஏற்படும். அதனால தான் அந்த நான் என்கிற வஸ்துவுக்கு இந்த 3 குணங்கள் கூட சொல்லக்கூடாது இருக்கு. இந்த 3ம் அனுபவத்தில் இருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ், நாலேஜ், பிலீஃப், அப்சல்யூட். இந்த 3ம் இருக்கு நம்மகிட்ட. ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறப்ப இந்த 3 வரும். நீங்கள் ஒரு பொருளை அறிவு வருதுன்னா அந்த பொருள் உங்களுக்கு ஆனந்தம் தந்தால் தான் நீங்கள் வாங்குவீங்க. ஆனந்தம் தராத பொருள் எதுக்கு வாங்குறீங்க? ஆனால் பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருளை வாங்கி ஆனந்தப்பட்டு நீங்கள் வச்சிருக்கிறப்போ ஒரு சம்பவம் நடக்கும். என்னது? கொஞ்ச காலத்துக்கு பிறகு எது நமக்கு சந்தோஷம் தந்ததுன்னு வாங்கினோமோ, எந்த அறிவை வச்சு கொண்டு இது எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி வாங்கினோமோ அது என்னாது? சரி வேண்டாம் வாங்கணும், இது எனக்கு வேண்டாம்னு தோணுது. அப்போ தான் என்ன பண்ணுவான், யாராவது ஒருத்தன் கிடைப்பான், இந்த வச்சு கடை அள்ளி கொடுப்போம். அப்போ அதான் நீ விலகிடுவான், அதை அவன் பிடிச்சிக்குவான். அதை வெளியில் இருக்கிற ஒரு பொருள் நமக்கு கொஞ்ச காலம்தான் சந்தோஷம் தரும், அப்புறம் அது சந்தோஷத்தை தராது, லிமிட்டட். ஆனால் இந்த நான்ங்கிற பொருளை அனுபவிக்கின்ற பொழுது கண்டுபிடித்த பிறகு, இது வேணும்னு எடுத்து வந்த பிறகு நமக்கு அன்லிமிட்டடாக சந்தோஷம் தருது. இந்த அறிவு அன்லிமிட்டடாக இருக்குது. உலக அறிவு மாதிரி இந்த அறிவு இல்லை. அதனால தான் உலக அறிவெல்லாம் கற்றுக்கொண்டே காலத்தை வீணாக்கி என்னடா லாபம் உனக்கு, இந்த அறிவை அடைவதற்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லாம சொல்றாரு வள்ளுவர். என்னன்னு? எந்த சுலகத்தில்? ஆமா, கற்றதனால் ஆய பயன் என்கொள். ஏதாவது என்ன கற்றதுனான்னு சொன்னாதான். ஆனா பெரும்பாலும் எல்லாரும் என்ன கற்கிறாங்க? உலகத்தில் இருக்கிற அறிவை தானே. அதான் சொல்லு, அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. உலக பொருள் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கற்றதனால் ஆய பயனன்கொள் சொல்லிட்டு இதை விட்டு தனியாக ஒன்று இருக்கு, அதை கற்றுக்கோ. அது கற்றுக்கொள்ளன்னா இது பயன் இல்லை. ஆன்மீக விஷயத்தில் இருக்கிற நான் கற்றுக்கொள்ளலைன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அறிவும் உனக்கு பயன் தரல அப்படின்ற கருத்துக்கு வாழறிவன் நல் தாழ்
பேராரியனின் அப்படின்னு ஒரு வரியை கொடுத்தார். இந்த வாழறிவனுங்கிறது இந்த விதமான அறிவு. ஆக பாருங்க, எதை கற்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம அதை தான் ரொம்ப ஜாஸ்தி மூவ் பண்ணுறோம். இது கொஞ்சம் அவசியமாக கவனித்து அதை நம்ம டீச் பண்ணணும் சைமல்டேனியஸாக. இது வேண்டாம்னு மொத்தமாக சொல்லலை, இது வயிற்றுக்கு, அது உயிருக்கு. உயிர் மீண்டும் மீண்டும் வந்து போயிட்டே இருக்கக்கூடாது என்பதற்காக. மிச்சத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.